என்றும் நான் செல்ல மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கிருபையாக நடத்தி உங்களை தாங்குவார், நல்வழிப்படுத்துவார். நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல இரட்சகர். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துடைய ஆலோசனை மிகவும் நமக்கு தேவை. நம்ம யார் கூட லிங்க் வைத்திருக்கிறோம், யாரோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறோம், யாரிடத்தில் நம்ம நேரத்தை அதிகமாக செலவிடுகிறோம் என்பதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, முதலாவது அறிந்துக்கணும். ஒரு நட்பு வட்டாரங்கள் நமக்கு நல்லது சொல்லுதா, இல்லை தேவ சமூகம் நமக்கு நல்லது சொல்லுதா, இல்லை ஊழியர் மூலமாக நல்ல ஆலோசனை நமக்கு கிடைக்குதா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். எந்த ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தியிருக்கிறது சிந்திக்கணும். இன்னைக்கு வேதத்தில் தேவன் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல்ல யோசனை எங்கிருந்து வரும்? இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாங்கத்திலிருந்து தான் உனக்கு வரும். இந்த பரிசுத்த வேதாங்கம் என்ன பண்ணும்? சரியானது தான் போதிக்கும், சரியான வழியில் தான் நடத்தும். ஆனால் மனுஷன் நம்மளை நடத்துகிற விதம் வேற, மனுஷன் சொல்லக்கூடிய காரியங்கள் வேற, மனுஷனுடைய ஆலோசனைகள் வேற. அப்போ தேவனுடைய ஆலோசனை, அவருடைய ஆலோசனைக்கு ஏற்றபடி உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவ வார்த்தையின்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நல்வழிப்படுத்தும். அதுதான் சொல்லப்படுகிறது, எரேமியால சொல்லப்படுகிறது, நீ வழியில நின்று பூர்வ வழி எதை என்று கேட்டு அவைகளை சிந்தித்து அதன் வழியில நடவு, கர்த்தர் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயாலும் அதே போல சொல்லப்படுகிறது, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி உனக்கு பின்னால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடில் சொல்லப்படுகிறது, யோவான்ல, நானே வழியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மத்தேயுல சொல்லப்படுகிறது, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி கொஞ்சம் இடுக்கமாக இருக்கும், ஆனா உள்ள போயிட்டா அது பிரகாசம் உள்ளதாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சீர்கெட்டவர்கள், ஏசாயால சொல்லப்படும் சீர்கெட்டவர்கள், தீர்த்துப்பட்டவர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த வழியில நடந்து போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ பிள்ளைகள் நல்ல ஆலோசனை, நல்ல வழியை காப்பாற்றக்கூடிய வழி எங்க இருக்குன்னா இந்த பரிசுத்த வேதாங்கத்துல தான் இருக்கு. சரிங்களா? மனுஷங்கிட்ட ரொம்ப நேரம் உட்கார்ந்து நீங்க தேவையில்லாத காரியத்தை பேசுனீங்கன்னா அவங்க ஆலோசனை உங்களை கெடுத்துடும், அவங்கள போல உங்களை மாத்திடும், அவங்கள போல உங்களை சிந்திக்க வச்சிடும். நீங்க இந்த ஆலோசனை விட்டு வேத வசனத்தோடு, ஜெபத்தோடு, கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா இந்த வேதம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும், தெளிந்த சிந்தனைகளை கொடுக்கும், தெளிவான காரியத்தை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். ஜெபம் என்பது அப்படிப்பட்ட ஞானத்தின் நீரூற்றுகளாக மாறும். பிறருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நல்ல ஆலோசனையா மாறிடுங்க. தேவையில்லாத இடத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஆலோசனை என்ன ஆகுதுங்க, உங்களையும் கெடுக்கிறது இல்லாம மற்றவர்களையும் கெடுக்க வைக்கிறது. அவங்க சுய லாபத்துக்காக சில பேர் உங்களை கூட்டிப்பாங்க, அவங்களுடைய தேவைக்காக, அவங்க பெருமைக்காக. பாருங்க, இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படும்படியாக நிறைய பேர் சதி ஆலோசனை பண்ணாங்க இல்லையா? இந்த ஆலோசனை தேவனுக்கு தெரிய வந்தது. அவங்க பண்ணும் போதெல்லாம், பிடிக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணல, அவங்க கையில் அகப்படலை என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ பிதா அதுக்கான ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தினாரோ அப்போதான் அவர் மேல என்ன பண்ணாங்க, கைப்பட முடிஞ்சது. அது வரைக்கும் அவங்க பண்ண சதி திட்டங்களை என்ன பண்ண முடியல, ஒருத்தரால என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. அதுபோலதான் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, மனிதர்கள் 1000 ஆலோசனை பண்ணி சதி திட்டங்களை தீட்டலாம், சபையை கலைக்க நினைக்கலாம், ஊழியரை தவறாக பேசலாம், சக விசுவாசிகளை தவறாக பேசலாம், இந்த சபைக்கு போகாத அந்த சபைக்கு போகாத சொல்லி துர்குணமான ஆலோசனை எல்லாம் கொடுக்கலாம். ஆனா நீ வேத அறிவு பூர்ணமாக இந்த வசனத்தோடு கூட நீ நின்று நிதானமாக நீ அதை படித்து செபித்தனா ஆண்டவர் அந்த வார்த்தைகளோடு கூட உன்னிடத்தில் அவர் பேச வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். மறந்து போகாதீங்க, சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையானது நல்ல ஆலோசனை கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையானது நல்வழி நம்மளை படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது நம்மளை மேன்மைப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது நம்மளை கனப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது நம்மளை எல்லா வகையிலும்
சீர்படுத்தி நம் தலைகளை உயர்த்துகிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்க நடங்க, செவிங்க, வார்த்தை பேசும், மனுஷகிரமாக சிந்திக்காதீங்க, மனுஷனுடைய வார்த்தைக்கு செயல்படுத்தாதீங்க, அவங்களோடு கூட இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த தகப்பனை நம்புங்க, இந்த பரிசுத்த வேதங்கத்தை நம்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு துர்குணமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராவது காணப்பட்டாலும், அப்படிப்பட்ட ஆட்கள் அவர்களிடத்தில் நெருங்கி இருந்தாலும், என் ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை விட்டு அகர செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்லவர்களை அந்த பிள்ளைகளோடு கூட இணைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு துர்குணமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய எல்லா ஆலோசனைகள் அதமாக வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.